இன்றைக்கும் கூட அறிவை பற்றிய போதனை கொலோசியர் 1:9-11 வரை வாசிப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமே நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படப்படவும் உங்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறோம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் அறிவை பற்றிய தெளிவை நமக்கு போதிப்பாராக. இந்த அறிவு நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அது சரியாக தெளிவடையாமல் இருப்பதனாலேயே நாம் இருளில் வாழ்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? அறிவு என்ன செய்யுது? இருக்கு. ஆனால் இந்த அறிவை பற்றிய தெளிவு நமக்கல்ல. அவரவர் வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம அறிவு தெளிவடைமோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். இந்த அறிவாய வெளிச்சத்தை அடையாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வசனத்தை கேட்போம், அறிவில் விருத்தி அடைவோம். அறிவு அடையலையா உங்களை எல்லாமே ஏமாற்றுவான். கண்டிப்பாக ஏமாற்றப்படுவோம். அறிவு அடைஞ்சாச்சுன்னா ஒருத்தரை நினைச்ச மாட்டாங்க, ஏமாற்ற முடியாது. என்ன அடையணும்? அறிவை அடையாவிட்டால் கண்டிப்பாக நம்ம எந்திரிச்சுவோம், எல்லாரும் ஏமாற்றப்படுவோம். இது புரிந்து கொள்ளணும். அதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்காதங்க அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்ன அடைய வேண்டும்? சரியான ஒரு அறிவுங்கிற அந்த வெளிச்சத்தை அடையாவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்நாட்களில் நிச்சயம் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில் ஒரு தடவை ஏமாறலாம் ஐயா, எப்போ பார்த்தாலும் ஏமாந்துட்டு இருக்கிறது நல்லதல்ல. சரியா தப்பாயா? ஓயாமல் எந்திரிச்சக்கூடாது, ஏமாறக்கூடாது, அது நல்லதல்ல. அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடும். சரி, ஒன்று தேவனை அறிகிற அறிவு, அவர் வெளிப்படுவதும். 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், ரோமர் 1:19-20 வாசியுங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். போக்கு சொல்ல இடமில்லை. ஏசாயா 43:10 வாசிங்க. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இன்று இந்த உலகில் தேவன் இறைவன் என்பதற்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. சரிதானா? அதாவது கடவுள், நம்ம தமிழில் சொன்னால் கடவுள், இறைவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. ஈவரா பெரியார் சொல்றாரு, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் அப்படிங்கிறார். கடவுளை கற்பிப்பவன் முட்டாள். நீங்கள் இந்த கீழப்பார் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்க கடவுளை மற தேவனை நினை. நான் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், கடவுளே இல்லையே பிறையாயே அவரை மறக்கணும்? கடவுளை நினைச்சு மற யாரை நினைக்கணும்? மனிதனை நினைக்கணுமா? அதாவது அவங்க போதனைகளை பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர், ஏத்திஸ்டனுடைய போதனை என்னது? கடவுள் ஒருவர் கிடையாது. அப்போ கடவுள் என்பது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவன் ஒருவர் இருக்கிறாரா? நான் சொல்றது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு பெரிய கேள்வி. சொல்லணும், காட் இஸ் லவ், லவ் இஸ் காட், ஸோ காட் இஸ் நத்திங் அப்படிப்பான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு தான் கடவுள், அதனால என்ன இல்லை. நம்ம நினைச்சா கடவுள் பல காரியங்கள். நீங்கள் ஒரு ஏத்திஸ்ட்டை போய் பேசுனீங்கன்னாக்க, ஒரு நாஸ்திகிட்ட பேச நம்மளை கிறுக்காக்கி விட்டுருவான். அப்போ கடவுள் என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறான். அது காரணம் என்ன? தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1:18 என்ன சொல்லுகிறது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 4:24 கொஞ்சம் வாசிங்க. இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லையா? அப்புறம் தேவனை எப்படி இருக்கிறாரா? ஆவியாய் இருக்கிறார். புரியுதா?
நீங்கள் பாருங்கள், ஒரு பெட்ரோல் ரொம்ப சுத்தமாக இருந்தால் கண்ணால் பார்க்க முடியாது. அது எப்படி இருக்கும்? பியூராக இருக்கும். அப்போ தேவனே எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறதுனால அவரை நிச்சயம் முடியல, இது பார்க்க முடியவில்லை. ஆகவே இன்று இதெல்லாம் ஒரு கடினம் என்று சொல்லி சிலைகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பெரிய வம்பப்பா. எது வம்பு? இப்படி ஆவியாக இருக்காருங்க, இதெல்லாம் பெரிய மண்டையடி. பேசாமல் என்னத்தை வச்சுட்டு போவோம்? ஒன்று ஒன்று ஒரு சிலையை வை. கவனிக்கிறீங்களா? சிலைகள், ஐடல், சிலை வைத்து வழிபடுகின்றனர். நான் சொல்றது பற்றிதான். ஏன்னா நமக்கு தானே பிரச்சனை இன்னைக்கு. அதனால பார்க்குறான், தேவன்னா அவர் ஆவியாக இருக்கிறார், ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அதனால் பேசாமல் அவனுக்கு என்னென்ன சிலையோ, நீ குரங்குனா குரங்கு மாதிரி ஒன்று வச்சுக்கோ, சிங்கன்னா சிங்க வச்சுக்கோ, ஒரு என்ன தேவை மண்ணுனா மண்ணை கும்பிடு. அவங்களுக்கு ஒரு திருப்தி. என்ன திருப்தி? சிலர் மரத்தை வணங்குகிறாங்க. நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அவன் எதை கும்பிடணுமோ? சிலர் வெங்காயத்தை வணங்குறான். இதெல்லாம் நான் வெங்காயமாக தான் இருக்குது. ஏன் அதை விடுங்களேன். நம்ம ஆட்கள் சேலை எத்தனை வரையா கும்பிடுதான். செத்தவளுக்கு சேலை வைக்கிறதுனால அந்த நாள் வரும்போது சேலையை கும்பிடுது. பிறவா செத்தவா வந்துட்டா, அப்படி செத்தவங்க யாரும் வர்றது கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அப்போ அவர்கள் தங்களுக்கு இதமான தெய்வங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்னது? ஒரு சமாதானம். ஆனால் தேவன் ஒருபோதும் இதை அனுமதிப்பதே கிடையாது. தேவன் இதை அனுமதிப்பதே இல்லை. தம்மை மக்கள் இப்படி அறிந்து கொள்ள, அதாவது ஒரு உருவ வழிபாடாக மக்கள் அதாவது அவரை வணங்க விரும்பவில்லை. ஒருவேளை தேவனே இருக்கிறார் என்றா கூட தேவன் தம்முடைய சாயல்ல ஒரு உருவம் இருப்பதே அவர் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. காரணம், தேவன் சர்வ ஞானி, தேவன் சர்வ வியாபி, தேவன் சர்வ வல்லவர். இந்த உருவத்தால எல்லாம் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய தேவன் யாரு? சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் ஒரே நேரத்தில் நினைச்சுவார். அதான் சாலமன் சொன்னான், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதே நான் கட்டின ஆலயம். ஐயா நான் சொல்றையா, இந்த தேவனை அடக்கி வைக்க இந்த பிளானட்ஸை பற்றி பேசுறது நம்ம மண்டையை உடைச்சிடும் போல இருக்கு. 30 கோடி மைலுங்க பூமி, இவ்வளவு இதுங்க. அப்போ இது மாதிரி பல கோள்கள் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு கோள்களுடைய அந்த அந்த அது என்ன சொல்கிறதுயா, அதனுடைய அளவு அதெல்லாம் பேச நம்ம மண்டையிலே நினைச்சாது. இதனுடைய தூரம் அப்படிங்கிறான். அதெல்லாம் நமக்கு அந்த கணிதத்திலே நம்மளால் அதை கணக்கு எப்படின்னே சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய அண்டங்கள். இதெல்லாம் எனக்கு பேச தெரியாது. அண்டங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இப்படிப்பட்ட பிளானட்ஸ் இதுவே யாரை கொள்ளாதான்? ஆண்டவரை கொள்ளாதனா அவளை அவ்வளவு பெரியவர். அவ்வளவு அவருடைய ஞானத்தை பாருங்களேன். நான் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசினேன். அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள், அந்த அந்த தீங்கிழைக்கக்கூடிய கதிர்களை அதை அப்படியே வடிகட்டி அனுப்புறது தான் அது என்னது, ஓசோன் மண்டலம். புரியுதா உங்களுக்கு? அந்த ஓசோனெல்லாம் நம்ம ஓட்ட போட்டு விட்டோம். எதை? ஃப்ரிட்ஜி. நான் தான் சொன்னேன், இனிமேல் இந்த ஓசோன் மண்டலத்தை இங்கேருந்து போய் அடைக்க போகிறான்வன் எவன் கெட்டாச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த நம்ம செய்கிற அநியாயம், பீடி, சிகரெட்டு, வெத்தலை, புரியுதா? கண்டதெல்லாம் போட்டு போட்டு எது போயிடுச்சு? ஓசோன் மண்டலம். ஸ்கின் கேன்சர் வருது. நான் சொல்றது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இதெல்லாம் அடைக்க முடியாது. அப்போ தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்களேன். அதான் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்க, அவர் ஞானமாய் பூமியை படைத்திருக்கிறாராம், அறிவினால பூமியை உண்டாக்குனாராம். நீதிமொழி 3 இருக்கு, வாசிக்க வேண்டாம். அறிவோட படைச்சிருக்கிறாரையா. மனுஷனுக்கு என்ன தேவை, என்ன இந்த கிரகங்கள் எதுக்கு தேவை அப்படிங்கிற ஞானமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அவர் புத்தியினால. அப்போ எல்லாத்தையும் படபடன்னு படைக்கல. எதுக்கு படைக்கல?
அதாவது இதெல்லாம் மனுஷனுக்கு தேவை, தேவையில்லை என்பதை அறிந்து, அந்த கிரகங்கள் தேவை எல்லாம் அறிந்து தான் அவர் படைச்சிருக்கிறார். நான் பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரியுது? அவர் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறவர். அவருடைய ஞானம் அளவிடப்பட முடியாதது, அவருடைய அறிவு அளவிடப்பட முடியாது, யாராலையும் நிச்சய முடியாது. ஆனால் யோபு சொல்லிட்டான். யோபுல 2 இடத்துல இந்த வசனம் வருகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். புரியுதா? இன்னொருத்தன் அவருக்கு அந்த எதிரியா வர்றவனும் சொல்லுவான், ஆராய்ந்து முடியாது. ஐயா, ஆராய்ந்து முடியாது. நான் சொல்றது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஒன்றையும் ஆராய முடியாது. இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? ஆராய்ந்து முடியாது. என்னைக்கு முடிய? ஆராயவே முடியாது. நம்முடைய ஆண்டவருடைய ஞானம் நம்ம மூளை காணாது. எந்த மூளை காணாது? நம்மளால முடியாது. ஐயா, ஏன் இப்படி நடக்கு? ஒரு அரிசி அளவுக்குள்ள 20 லட்சம் காரியங்களை புரிஞ்சுக்கிட, அதையே புரிஞ்சுக்கிட முடியல. நம்மளால ஒன்றும் புரிஞ்சுக்கிட முடியல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை யார் செய்கிறார். ஆனால் அவரை அதைத்தான் பவுல் சொன்னாப்புல, அவரை ஒரு சிலைக்குள்ள கொண்டு வைக்க முடியாது. ஐயா, இப்படிப்பட்ட பெரிய தெய்வத்தை எங்க கொண்டு? ஒரு சிலைக்குள்ள கொண்டு வைக்க முடியாது. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? அதனால நான் ஒன்று சொல்றேன், தேவனை இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட விரும்பாதீங்க, அது நடக்காத காரியம். அதனால மனுஷன் என்ன நினைக்கிறான்? இந்துக்களை போல, மற்ற புறமக்களை போல இவன் கிறிஸ்தவங்கிறவனே என்ன பண்ணிட்டான்? ஏசுநாதர் சிலை. யார் சிலை? ஏசுநாதர் சிலைன்னு சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் யாரு விரும்புறதில்ல, தேவன் விரும்புறதில்லை. சரி, இப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஆனாலும் கவனிக்கீங்களா? ஆனால் தேவனுக்கு சிலை வைத்தாலும் அது விக்கிரகமே. தேவனுக்குன்னு ஒரு சிலை வச்சிக்கலாம், அது என்னதான்? அது விக்கிரகம் தான். காரணம், அதுல என்ன கிடையாது? அதுல ஜீவன் கிடையாது. ஆனால் இதே தேவன் இப்படி தம்மை அவர் மறைத்து கொண்டா கூட அவர் தம்மை வெளிப்படுத்தாமல் இருந்தது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்த பல வழிகளை உருவாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இப்படிப்பட்ட தேவன் தம்மை மறைத்து கொண்டு அப்படியே இருக்க விரும்பவில்லை. மனிதன் நினைக்கிறது மாதிரி, அல்லாவிட்டால் மனிதன் நினைக்கிறது மாதிரி அவர் தம்மை வெளிப்படுத்தவில்லை. அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி மனுஷனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? இவன் சிலையை வச்சு என்ன செய்யணும்? அங்கங்க உருவங்களை வச்சு வணங்குனா தெய்வம் நினைக்கிறான். ஆனா தேவன் அப்படி செய்கிறது இல்லை. அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? நான் ஒரு சின்ன காரியம் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு மாணவன். ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்குரிய ஒரு வார்த்தை. இவங்க ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிக்கும்போது இவங்களுக்கு மண்டையில் ஏறாது. அவங்க படிக்கிற புஸ்தகத்தை அவங்களாவே படித்தாங்கன்னா அவங்க மைண்டில் என்ன செய்யாது? ஏறாது. புக்கை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க, பல புக்கு இருக்குது. ஆனால் இதை புரிய வைக்கிறது யாரு? அந்த டீச்சர், அந்த காலேஜ் லெக்சரர் இருக்காங்களே, ப்ரொஃபஸருக்கு இவங்களை எப்படி புரிய வைக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இவங்க எவ்வளோ படித்தாலும் மண்டையில் நினைச்சாது ஏறாது. ஏன்னா அவங்களுக்கு புரியக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அதனால் எத்தனை நேரம் படித்தாலும் இப்படி தான் செய்வாங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை புரிய வைக்கிறது எப்படிங்கிறத யார் அறிந்திருக்கிறாங்க? அந்த கல்லூரி விரிவுரையாளர்னு சொல்கிறாங்களே, அவங்க சொல்லி கொடுத்த பிறகு இவங்களுக்கு என்ன செய்யும்? அப்படிதானா? இதே போல தான் உங்களையும் என்னையும் எப்படி புரிய வைக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட விட்டுறணும். நம்மளா போய் அவரை, அதான் ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது இந்த கடலில் இருக்க தண்ணி எல்லாம் ஒருத்தர் வற்ற வச்சுட்டு இருந்தானா. வற்ற வைக்கும்போது எதுக்கு வற்ற வைக்கணும்னா தண்ணி எல்லாம் நினச்சி போகிறேன். அது மாதிரி தேவனை நீ அறிஞ்சிக்கிடவே உன் சுயத்தால் அறிய முடியாது. நம்ம சுய புத்தியினால யாரும் அறிய முடியாது. சரி, நான் இந்த செய்தியை சொல்கிறேன், எங்களுக்கு இப்போ ஆண்டவரை தெரியணுப்பா அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவரை தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்றாலும் ஆசைப்படுங்க.
வேற கண்டதெல்லாம் தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. சீச்சி கொஞ்ச நாள் கழிச்சோடனே சீச்சி இந்த பழம் அவன் பாருங்கள். அதாவது கல்யாணம் முடிக்கும்போது மனைவியை பார்த்தா ஏதோ ஒரு ஞானப்பழம் போல் இருக்கும். என்ன பழம்? ஞானப்பழம். புருஷனை பார்த்தா என்னவோ தெரியும். 4 நாள் கழிச்சோடனே இது இந்த மண்டையை போய் ஞானப்பழம்னு சொன்ன பாரு, இது மண்டையே சரியில்லையா, மண்டையே சரியில்லையே, அவன் பேசலாம் அசிங்கமாக பேசிக்கிட்டு. எனக்கு சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் உண்மையா? அதனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அதாவது மனுஷ முறைகளெல்லாம் யாரும் அறிஞ்சிட முடியாது, தேவனை அறிஞ்சிட முடியாது. அவர் நமக்கு வழி சொல்லி கொடுப்பார். யார் வழி சொல்லி கொடுப்பா? ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார்யா. சரி, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம சங்கீதம் 17:1. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த பிரசங்கம் பண்ணுகிறத நீங்கள் நம்பணும். நம்பலைன்னா நீங்கள் மொத்தத்தில் டோட்டல் ஏத்திஸ்டாக மாறிடுவீங்க. அதாவது இங்கே இந்த பைபிளை முதல்ல நம்பணும். இது தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:1 படிச்சிங்கனாலே எப்படி ஆரம்பிக்குது? ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியும் படைத்தார். இதை படைச்சது யாரு? தேவன். பிரைஸ் தி லார்ட். அதை நம்பணுயா. அதை நம்பலைன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதான் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் நம்பலைன்னா ஓண்ட போட்டு என்னதை போயிட்டு பேச போகிற? நான் நம்புகிறேன் ஐயா, இது ஆண்டவர் படைத்தார். வானங்களையும் பூமியும் படைத்தது யார்? இது இந்த பைபிள் சத்திய வேதம், எவ்வளவு வேணும் பொய் சொல்லாதது. அதை நம்புனா பிரசங்கத்தை கிளங்க, இல்லைண்டா தலைவுப்புற அடித்து பாடுங்க. ஏன்னா எதுக்காக நான் சொல்லணுன்னு கேட்டால், நீங்கள் பிரசங்க விரும்பலைன்னா ஏன் போட்டது கேட்டுட்டு இருக்கிறீங்க. பேஜாம் படுத்து நினச்சிங்க, தூங்கு, உனக்காக நரகம் காத்திருக்கிறது. அது இன்னும் எனக்கு ஆட்கள் வேணுங்குது. யாரு? பாதாளம். ஒன்று நீங்கள் கவனிங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை ஒன்று நீங்கள் கவனிக்கணும். ஒருவர் உருவாக்காமல் எதுவுமே உருவாகவில்லை என்பது எல்லாரும் அறிந்த உண்மை. அதாவது ஒரு தத்துவம் என்னன்னு கேட்டால், ஒருவர் உருவாக்காம எதுவுமே நிஜாது கிடையாது. இல்லை, ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரு சின்ன குண்டூசினாலே யார் உருவாக்கணும்? பெல்பின்ஸ். ஒருவர் உண்டாக்காம எதுவும் உருவாகாது என்பது என்னது? உண்மை. உண்மைன்னு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு ஹேர்பின் இருக்கட்டும், ஒரு சின்ன குண்டூசி இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்கிற பொருட்கள்லாம் எப்படி வந்ததுங்கிறது எனக்கு தெரியும். இந்த சர்ச்சை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பின்னணியில் ஒருத்தர் உண்டு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இதெல்லாம் உண்மையானால், இதை உண்மை என்று ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நாம் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், அதாவது எனக்கு உருவாக்கப்பட்டது யார் என்று தெரிந்தால் அதை நம்பி விடுகிறேன் நான். ஆனால் உருவாக்குறது யார் என்று தெரியாவிட்டால் அது இயற்கை அப்படிங்கிறேன். எவ்வளோ முட்டாள்தானே அது! நான் தத்துவம் பேசலை. அதாவது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா யார் செய்தா? அவர் செய்தாரு. ஆனால் எனக்கு தெரியாவிட்டால் அது என்னது? இயற்கை, நேச்சுரலா வந்துட்டியா? புரியுதா? அதாவது எனக்கு ஒன்று தெரியாவிட்டால் அது தானாகவே வந்தது, அது இயற்கையாகவே வந்தது என்று சொல்வது மதியீனம். சமீபத்தில் இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டீன், இப்படிப்பட்ட விஞ்ஞானிகள்லாம் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள். பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன், நீராவி இன்ஜின், இன்னும் பல ஃபிசிக்ஸ், பௌதிக சம்மந்தப்பட்ட அந்த லா, கிராவிட்டி, இன்னும் பல தத்துவங்களை கண்டுபிடிச்சவங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன். அவங்க சொல்றது, இதுக்கெல்லாம் காரணம் தேவன். இவங்கெல்லாம் பெரிய யாரு? அறிவாளிகள். இதில் நிறைய பேர் யூதர்கள். இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அவங்க பின்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நம்புகிறையா, ஐ எம் எ பிலீவர், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் விசுவாசிக்கிறேன். இது என்னது? இதெல்லாம் தேவன் படைத்தது என்று. யார் படைத்தது? தேவன் படைத்தது என்று. இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு?
அதனால இந்த தெளிவு இல்லாவிட்டால் செவிடன் காதில் போய் சங்க ஊதுனா எப்படியா இருக்கும்? அவன் காதில் ஏறாது. அவனுக்கு அறிவே இல்லைன்னா அவனை மண்டும்பாங்க. அவன் யாரு? மண்ணு சோமுக போடிப்பான். ஏன்னா அது ஒரு பெரிய வேலை இல்லைல்ல. பேசாமல் சட்டியில் அள்ளி போட்டணும் தலை, அதையும் ஒழுங்காக சமக்க மாட்டான். நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு பார்த்துருக்கேன், அங்கே ரோட்டையே பார்த்துட்டு இருப்பான். மண்ணு சோமுக்கிறது பெரிய வேலை கிடையாது. என்ன வேலை? சட்டியில் அள்ளி போடணும், அப்புறம் 4 முறுக்கு வாங்கி கொடுத்தா தின்னுட்டு பேசாமல் என்ன செய்யணும்? துண்டை விரித்து படுக்கணும். அப்படி தானே? இதெல்லாம். ஆனால் மூளை வேலைங்கிறது வேற. பேசுறது புரியுதா? இதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறான், ஆகாய விரிவு உம்முடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவன் இந்த தெளிவோட பார்த்தாயா. தாவீது சும்மா பார்க்கல. இதெல்லாம் என்னது? ஆர்கிடெக்ட், கட்டட கலைகள்லாம். இவங்கெல்லாம் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் இவன் எப்படி பார்க்குறான்? வானங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு க்ளோரி இருக்கிறது, அங்கே ஒரு மகிமை இருக்குது, அங்கே தெய்வீகம் வீசுதே அவன் கண்டான். அதான் சொல்றான், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை. அது சொல்லுது. எது சொல்லுது? அந்த வானங்கள் சொல்லுது, நாங்கள்லாம் தேவனுடைய மகிமையாக இருக்கிறோம். ஆகாய விரிவு சொல்லுது, நாங்கள்லாம் அவருடைய கரங்களின் கிரியை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறிவிக்குதியா? அறிவாளி சொல்லுது, அறிவில்லாத சொல்லுது கேட்கக்கூடாது. அதனால் எத்தனை வருஷம் விசுவாசிக்கிறது முக்கியம் இல்லை. தேவன் யாருன்னே தெரிய மாட்டாங்க. யாரை பற்றி தெரியணும்? ஆமாம். அதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? இப்படி அவர் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொன்னா கூட அவர் அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்காம அவர்களுக்கு எப்படியாவது என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நம்ம ஆண்டவர் நம்மால் நம்ப முடியாத அநேக காரியங்களை இஸ்ரவேலுக்கு செய்தால் அதில் ஒன்று. இப்போ கொஞ்சம் சில காரியங்களை சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டு போகிறேன். நீங்கள் யோசுவா 3:10. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவனும் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அடுத்த வசனம். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே பாருங்க. இப்போ யோசுவா என்ன சொல்றான்னு கேட்டா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? நீங்க யோசுவா 2:10-11, 1 சாமுவேல் 6:6, யோசுவா 4:47. இதுல என்ன அப்படின்னு கேட்டாக்க கொஞ்சம் கவனிக்கணும். என்ன படிச்சதானே நினைக்கக்கூடாது. படிச்சதுல தான் நம்ம கோட்டை விடுதோம். தெரிஞ்சதானேன்னு சொல்லக்கூடாது. என்ன தெரியும் நமக்கு ஒன்றும். அதான் பவுல் சொன்னார், ஒருவன் ஏதாயில் ஒன்றே அறியாவிட்டால் அறிந்து கொள்ள வேண்டிய பிறாரு இன்னும் என்ன செய்யல? அறியலை. நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போலோ என்பவன் பெரிய சாதுரியவான், ஆனாலும் கூட பிரிஸ்கிலா ஆய்க்கலாம் டீச் பண்ணாங்க. அவங்க பேசுறதுலையும் தப்பு என்ன செய்யுது இருக்குங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நமக்கு எல்லாம் தெரியாது. நானும் கற்றுக்கொள்கிறேன். இதில் என்ன யோசுவா சொல்கிறான்னு கேட்டால், அதாவது நமக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும். ஏன்னா அவன் இன்னும் விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கான். யாரு? எகிப்திலிருந்து வரும்போது ராகேல் மாதிரியே எதையும் தூக்கிட்டு விட்டான். நான் சொல்றது புரியுதா? ராகேல் வரும்போதே எதை தூக்கிட்டு விட்டான். தகப்பனுடைய சொரூபத்தை கொண்டுட்டான். அப்படி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சொருமை யாருக்கு இருக்கோ தகப்பனுடைய சொத்தான். அப்போ வரும்போதே எதை தூக்கிடுறோம். நம்ம கூட சிலரங்களை செய்யிருக்கோம்ல. என் புருஷன் என் காலத்தில் போட்ட அந்த திருச்செந்தூர் அதை கலத்திடக்கூடாது ஐயா. சர்ச்சுக்குள்ளே வந்து இதை வச்சுட்டு போனால் பேய் தான் உனக்கு இறக்கும். ஏன்னா இது தெரியாது, எனக்கு தெரியாது. என் புருஷன் எங்கள் மாமியாரெல்லாம் ஆசீர்வச்சு கொடுத்த அந்த உருவம் அதை கலத்திடக்கூடாது. ஆமாம், எதுவும் போட்டுதான் இதால் கலத்து. நகையும் கலட்ட மாட்டேன், இதையும் போட்டோன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ பேயும் உள்ளே வரும். வந்து உன்னை ஆட்டி நீ உபவாசம் போட்டோன்னா கூட கொஞ்சம் ஆட்டும்.
பாஸ்டமாரை கூட்டு வந்து ரொம்ப செவ வல்லமை இறங்கிச்சுன்னா அது வல்லமையாக இறங்கும். ஆமாம், நீ எவ்வளோ வேணாலும் வாஜபடி எங்கே வேணாலும் போ, பேய் ஒன்றா அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கேட்டால் சொல்லும், அது எப்படி நீ என்ன துரத்த முடியும்? எனக்குரியதாக அவள் வச்சுருக்கா, அதனால் அவளை விட்டு நான் நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன். எப்போ போவேன்? போவேன், இல்லைன்னா அவளை கொண்டுட்டு போவேன். ஆனால் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமாம். அதனால் இப்போ யோசுவா சொல்கிறான், நீங்கள்லாம் எய்த்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு இன்னும் என்ன அறிவு கிடையாது, தேவனை பற்றிய அறிவு கிடையாது. அதான் அந்த 40 வருஷம் நீங்கள் யாரை வணங்குனீங்க? அந்த ரெம்பானுங்கிற நட்சத்திரத்தை. அவன் வரும்போது எதை சுமக்கான். அதான் நீங்கள் நியாயாதிபதிகள் படித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் தெய்வம்னா இதெல்லாம் தூக்கி தூர போட அப்படிம்பாங்க. யோசுவா சொல்லலாம், அவளத்தையும் தூக்கி தூர போடுவாங்க. அப்போ எதையும் உள்ளே வச்சுருக்காங்கல்ல. நீங்கள் இதெல்லாம் யோசுவா நியாயாதிபதிகள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு விரும்பாதீங்க. பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாலும் எதையும் கொண்டுட்டு வரான். இதை நீங்கள் யோசுவா நியாயம், இது மாதிரி தான் சில நேரங்கள் ஆவிக்குரிய மக்கள் நம்ம இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? என்னத்தை விட்டாலும் எதை விடுறது கிடையாது. எதை அதை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வச்சிருப்போம். எதை? அந்த மீன் சொரூபத்தை கவனி. அதனால இப்போ யோசுவா என்ன சொல்றான்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்பது என்ன செய்யணும்? தெரியணும். நீங்கள் அறியும்படிக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, அங்க செங்கடலை 2ஆ கர்த்தர் பிரிச்சாரு. ஆனா இனி என்ன நடக்க போகுதுன்னா, உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கிற ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான், நீ பயங்கரமான ஆளு, ஏன்னா அதே மாதிரி பிரிச்சுட்டாருன்னா நீ நம்ப மாட்டேன், அதனால யோர்தானை குவியலாக நிற்க பண்ணுவார். ஒரு அலிலியா சொல்லுங்க. எப்படி அற்புதம் பாருங்க. இப்போ வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்படி பிரசங்கம் பண்ணால் சூப்பராக இருந்திருக்கும். புரியலையா? தூத்துக்குடி வெள்ளம், திருநெல்வேலி வெள்ளத்தில் உடன்படிக்கை பெட்டியை வச்சுருக்கிற ஊழியக்காரங்க போய் நின்னாங்கன்னா என்ன நடக்கும்? வெள்ளமெல்லாம் எப்படி நின்றுருக்கும்? குவியலாக நின்றுருக்கும். அது நம்ம தலைவர்களுக்கு என்ன செய்யலை. இப்போ நம்ம ஆள் பெட்டி வச்சுருக்கோன்னா பெட்டியை தூக்கிட்டு போயிடும். அப்போ தண்ணி இப்போ என்ன செய்யுது? அது நீங்கள் இந்த மேலே எடுத்து படித்து பாருங்கள். பாருங்க 16ஆம் வசனம், கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3:14. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. பாத்தீங்களா? யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே அங்கிருந்து வர தண்ணீர் என்ன ஆயிப்போச்சு? கரை புரண்டு வருகிற தண்ணி எப்படி நிக்குது? போ குவியலா நிக்கியா? எப்படி நிக்கி? குவியலா நிக்குது. நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? இதெல்லாம் யார் செய்கிற அற்புதம்? ஆண்டவர் செய்கிற அற்புதம். இதெல்லாம் சிந்திக்கணும். அதெல்லாம் அதாவது சிலன்னு பாருங்க, என்னதையும் தீங்க, அதாவது ஒரு ஒரு அறிவில்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம் நம்ம. அதாவது அது எப்படி தண்ணி எப்படியா குவியலா நிற்கும்? தண்ணீர் ஒரு குவியலாக என்ன செய்கிறது? நிற்கிறது. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, யோசுவா நீங்கள் ஆண்டவரை அறியும்படிக்கு. நல்லா கவனிக்க, புரியுதா? அதாவது 16ஆம் வசனம், that the waters which come down from above stood and rose up upon a heap very far from the city Adam. நல்லா கவனிக்கீங்களா? தண்ணி இப்போ எப்படி நிற்கும்? குவியெல்லாம் நிற்குமா? யா சொல்லுங்க. நிற்காது. நீங்கள் சில நேரங்களில் நம்ம சாந்து குலைப்பாங்க பார்த்தீங்களா? தண்ணியை ஊற்றுங்க, தண்ணி எங்கே வந்துட்டுருக்கோம்? வெளியே தான் வந்துட்டுருக்கோம். நெல் குயில் மாதிரி கிடையாதுயா நம்முடைய ஆண்டவர். அற்புதம். எதுக்கு நீ ஆண்டவரை? இதைத்தான் ராகாப் சொல்கிறா. ராகாப் அதுக்கு பின்னால் சொல்கிறா, நீங்கள் செங்கடலை பிரித்தது, அந்த 2 ராஜாக்களை கொன்னதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு இங்கே இருதயம் என்ன செய்யுது? கரைஞ்சு போயிட்டு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த அற்புதத்தை யார் கேட்குறா? பெலிஸ்தியன் கூட சொல்கிறான், ஐயோ அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் யாராலும் நிற்க முடியாது. அந்த பார்வோன் விடாதனால பட்ட கஷ்டங்கள் நமக்கு நிச்சயம் ஒழுங்காக மரியாதையாக அனுப்பிடு அப்படின்னாப்ல. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது?
இது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து நம்முடைய ஆண்டவர் தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் ஏதோ மேஜிக் காட்டுறதுக்கு இல்லையா, ஏதோ அற்புதம் காட்டுறதுக்கு இல்லை. அவர் யாரு? தேவன் என்பதற்கு செய்யக்கூடாததே அவர் என்ன செய்கிறார். தண்ணீரை குவியலாக நிற்க பண்ணுகிறார், செங்கடலை 2ஆக என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். இந்த மாதிரி பல காரியங்களை அவர் செய்து தாம் தான் தேவன் என்பதை தண்ணீர்களுக்கும் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் தண்ணி மேல நடந்து வருவார், தண்ணி அடக்குவார், தண்ணி மேல நடந்து வருவார். இந்த பாண்டி எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கேன். புரிந்து கொள்ளணும். தேவனை அறிகிற அது வந்துச்சியா நின்றுச்சியா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இப்போ ஒரு அதிசய கிணறு ஒன்று இருக்கான். அதிசய கிணறு வர்ற தண்ணியெல்லாம் என்ன செய்யிட்டு திசைவள ஆயங்களை பக்கம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா தண்ணி வாங்க மாட்டாங்க. வந்த எல்லா சிப்பிலாம் உள்ளே விழுந்து இப்போ அது நிரம்பி போச்சு. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்பதே அவர் என்ன செய்கிறார்? நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது தேவன். நான் ஒரு நாள் யோசித்தேன், நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி தான் இப்படி படைச்சிருக்கிறார். எவன் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன். நான் பதில் செய், நீ என்னன்னாலும் எசேக்கியேல் கர்த்தர் சொல்லுவார், என்கிட்ட வர சொல்ல அவனுக்கு பதில் சொல்கிறேன். நான் பழைய காரியங்கள் பேச நினைக்காதீங்க. அதாவது இந்த சர்ச்சினுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் உங்கள்கிட்ட புழுவுனதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் பொய்யை ஈஸியில் நம்புறீங்க, எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது. என்னையும் நிரூபித்து நான் தான் பெரிய வாக்கியம் சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் இதனுடைய உண்மைகள். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். என்னுடைய பணம் எப்படி வருது, ப்ரைஸ் லாட் இங்கே நடக்கிறதுலாம் யாருக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட யாரும் வரமாட்டான். எதுக்கு? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயா, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகள் அறிவாளிகள் என்ன கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு சரியாக பதில் சொல்வார், புரியும்படிக்கா பதில் சொல்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கெல்லாம் அவருக்கு என்ன இருக்குது? திறமை இருக்குது, அறிவு இருக்குது. அவன் சந்தேகத்துக்கு கேள்வி கேட்டா அதுக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். தண்ணியை திராட்சரசமாய் மாற்றுவார், தண்ணீரை ரத்தமாகவும் மாற்றுவார், கோலை பாம்பா மாற்றுவார், மேலே அக்கினியை அனுப்புவார். நீ அடங்க மாட்டேன், நீ ஓயாமல் என்னை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்ப. அதனால இப்போ புழுதி எள்ளி மேலே எறிவான், சாம்பல் எழியும், உனக்கு கொப்பளமாக போகும். ஆமாம், எத்தனை தடவை தான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆண்டவரை நம்ப மாட்டாங்க. அதனால இப்போ என்ன வரும்? உனக்கு கொப்பளமாக வரும். நீ பார்வனும் இருதயத்தை கண்டுபிடித்த உன் பிள்ளையும் சாவும், எல்லாம் சாவும், வேறு வழியே கிடையாது. புரியலையா? ஓயாம நீ கேட்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். உனக்கு 4 கொப்பளத்தை அனுப்பி விட்டு போயிடுவார். எப்போ பார்த்தாலும் கேள்வி. நீர் தான் தெய்வமா? கோவம் வருமா ராதையா? வருமா ராதா? அதனால் 4 கொப்பளத்தை என்ன செய், வாங்கிட்டு போ. சரி, இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். கடந்த நாட்களில் பைபிள் கிளாஸ் நடத்தும் போது எனக்கு அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு. நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 47லேருந்து 53 வரைக்கும் ஒரு சம்பவத்தை படிக்கிறீங்க. அதில் ஒரே ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசிக்கையா. எந்த மணி நேரத்தில் சோமாச்சின்னு கேட்பான். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். சரி, இப்போ நீங்க நல்லா வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இப்போ இந்த சம்பவம் இது கடந்த நாட்களில் ஒரு வீடு விசிட்டிங்கில் ஆவியானவர் எனக்கு நல்லா டீச் பண்ணார். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு 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 யாரு ஒரு மனுஷன் தன்னுடைய மகனுக்காக வேண்டி என்ன செய்யிருக்கிறான், போகிறான். அவன் மரண அவஸ்தையாக இருக்கிறான். மரண அவஸ்தைன்னா என்ன அர்த்தம்? சாவ போகிற கண்டிஷனில் இருக்கிறான். பேசுறது புரியுதா? ஆனால் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னாக்க இவன் பெரிய பயங்கரமான ஆளாக இருந்திருக்கான். எப்படி அப்படின்னு கேட்டால், இவர் கேட்கணுன்னே அற்புத அடையாளம் கண்டால் ஒழிய நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னாரு. சரி போ, மகன் என்ன செய்யிருக்கிறான், பிழைச்சிருக்கிறான் இருக்கான். ஆனால் இவன் சாதாரண ஆள் இல்லை. இவர் தான் சோமாக்குனாரா?
இல்லை நம்பி போனால் ரைட். அப்புறம் உங்களுக்கு புரியல, இப்போ நான் சொன்னப்புறம் தான் புரியும். பாருங்க, இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டாக்க, இவர் சொல்லி தான் சோமாச்சா இல்லை தானா சோமாச்சாங்கிறதுக்கு இவன் டைமை நோட் பண்ணியிருக்கான். ஒரு அலையா சொல்லுங்க, அதான் ஆச்சரியம். நான் கள்ளக்குறிச்சியில் அதை பேசுகிறேன். இவன் டைமை நோட் பண்ணியிருக்கான். பாருங்களேன், பைபிளில் எந்த இடத்துல இப்படி இருந்த மாதிரி எனக்கு இவன் டைமை நோட் பண்ணியிருக்கான். என்னது, அன்னைக்கு 7 மணி. கவனிக்கீங்களா, எத்தனை மணி? 7ஆம் மணி. அதனால இவன் சோமானது ஒரு சந்தோஷம். அவன் எந்த மணி நேரத்துலன்னு கேட்குறான் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எந்த, ஏன்னா இப்படிப்பட்டவன் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். இவன் டைமை நோட் பண்ணிட்டான், 7வது மணி. அப்போ நேற்று எவ்வளோ நேரம்? 7ஆம் மணிக்கு சோமாயிட்டு யார் சொல்லலாம்? ஆனால் இவனுக்கு இயேசு சொன்ன டைமும் தெரியாது. இங்கே இருக்க மக்களுக்கு புரியலையா? கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது வியாதி சோமாக்கப்பட்ட அந்த வீடு இருக்கு, அவனுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரங்களுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ இது என்னது தெரியாது. சொல்லுங்க, தெரியாது. இப்போ இயேசு எப்போ சொன்னாருங்கிறது அவனுக்கு தெரியாது. எனக்கு இப்போ என்ன வெளிப்படுதுன்னா, அவர் 2 பேருமே டைம் பார்த்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக கிடையாது, அவனும் டைம் பார்த்துருக்கான். யாரு? எப்படி அவர் தம்மை வெளிப்படுத்துறார் என்று பாருங்களேன். அதாவது இவன் 7ஆம் மணி நேரங்கிறதையும் அவனும் பார்த்துருக்கான். இங்கே இருக்க ஆட்களும் நினைச்சிருக்கானுங்க. ஏன், என்ன அற்புதம் பாருங்களேன். இங்கே இருக்க ஆளும் பார்த்துருக்கான். எந்த நேரம்? ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எப்போ அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன எனக்குள்ளே வருதுன்னு கேட்டால், 2 பேருமே சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் உண்மையிலே சோமா கல்யாணம் பார்ப்போம். ஒரு டவுட்டு தான். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி வேலை பார்க்குறாங்கல்ல. அதனால் நானும் டைம் என்னச்சுன்னு நோட் பண்ணணும், நீங்களும் நீங்கள் சோமான டைமை நோட் பண்ணணும். இவன் சொல்லுத டைமை நோட் பண்ணிட்டான். சொல்ல டைமில் அங்கே என்ன ஆகுது? சோமாகுது. அந்த டைம் 2 பேரும் பேசி வச்சு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு அலையிலேயாச்சு. நீங்களும் சிலர்கள் சொல்லுங்க, பாஸ்ட் இன்னைக்கு சர்ச்சில் கர்த்தர் என்கிட்ட ஏதாவது பேச வரான்னு பார்ப்போம். அது எப்படின்னு பார்த்து சவால் விட்டு வந்தால் அத்தனை பேரும் தோற்று போயிட்டான். பிரைஸ் லார்ட். நான் எத்தனையோ சவாலை சந்திச்சவன், எனக்கு பிரச்சனை கிடையாது. காரணம் கேட்டால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கர்த்தர். உங்களோட பெரிய பெரிய ஆள்கள் தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் என் கூட பேசினாருன்னு அப்பட்டமாக சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, கரெக்டாக அந்த 7ஆம் மணி நேரம் அவனும் பார்த்துருக்கான். இவன் கேட்காம இருங்களேன், வந்த உடனே பிள்ளை சோமாச்சு இல்லை, எந்த மணி நேரத்தில் சோமாயிட்டுன்னு கேட்குறான். அவன் கரெக்டாக இங்கே இருக்கணும் என்ன சொல்கிறான், கரெக்டாக 7ஆம் மணி நேரம். உடனே அவன் சொல்கிறான், நேற்று அவர் சொன்ன டைம். அப்போ அந்த 7 மணிங்கும் போது ஒரே இடத்துல சர்வ வியாபி என்பது அதை காண்பிக்கிறது. டாக்டர் கூட அங்கேருந்து வரதுக்குள்ளே சிலங்களும் உயிர் போனாலும் போயிடும். மரண அவஸ்தை எதாவது முடிஞ்சிடும். மரம் வந்ததுக்கு அவர் சும்மா போவாரையா? புரியலையோ? இல்லை, வந்ததுக்கு சும்மா அனுப்ப முடியுமா அவரை? அவருக்கு ஃபீஸ் நிறைய வச்சுருக்கோம். அது அவங்களுடைய ப்ராக்கெட் போட்டிருப்பாங்களா, பட்டத்தை பொறுத்து. பட்டம்னா என்னது? சாதாரண எம்பிபிஎஸ்ஸா எம்டியா, அது கூண்ண படிப்புன்னு சொன்னால் வண்டி திரும்ப அவளை அதுக்கு ரூபா கொடுத்தா தான் அது போகும். ஆனால் நம்ம இது லேட் ஆகும். ஆனால் நம்ம ஆண்டவர் 7வது மணி நேரம் சொல்லும் போதே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரே நேரத்தில் அவர் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம்னி பிரசன்ட் காட். ஒரே நேரத்தில் வியாபித்து ஒரே நேரத்தில் வல்லமை புறப்பட்டு வியாதி சோமாச்சியா. புரியுதா புரியலையா? 7 சொல்லி பையா ஸ்லோவாக போய் ட்ரெயினில் போய் 8 மணி அப்படி கிடையாது, அதுக்குள்ள சேர்த்து போவான். அப்போ நம்முடைய ஆண்டவர் யாரு? ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நம்முடைய ஆண்டவர், அதாவது 7ஆம் மணி நேரம்னா என்னது? 7ஆம் மணி நேரம் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன். இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரியுது? தூரத்துக்கு அவர் எப்படி தேவனோ சமீபத்திற்கும் தேவன், சமீபத்திற்கு எப்படி தேவனோ தூரத்திற்கும் தேவன். அப்படின்னா அர்த்தம், அவருக்கு சமீபமும் கிடையாது தூரமும் கிடையாது. அவர் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் வியாபித்திருக்கிறவர், ஒரே வல்லமையை அனுப்புகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடாதா? அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் ஐயா. அவருக்கு அமெரிக்கா லண்டன்லாம் கிடையாது. அவர் ஒரே நேரத்தில் என்ன செய்கிறார்? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவன் என்பதை அவர் நிரூபிக்கிறார்.
அப்போ நீ என்ன கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறவர்? நிரூபிக்கிற தெய்வம். அதுக்கு தான் இந்த பகுதி என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அவங்க பாருங்களேன், என்ன இப்படி எங்கேயாலும் ஒரு அற்புதம் நடந்த நீங்கள் பைபிளில் பார்த்துருக்கீங்களா ஐயா? அற்புதத்தை இப்படி அற்புதத்தையும் பெற்றுட்டு இப்படி நோட் பண்ண எங்கேயாலும் இருக்கானா? இது மத்தேயுலையும் கிடையாது, மார்க்லேயும் கிடையாது, லூக்காவிலையும் கிடையாது, யோவான் நோட். எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் இது! ஒரு வீட்டுக்கு ஸ்டடியில் உட்காரும்போது எனக்கு கிடச்சிது. இப்போ அதை டெவலப் பண்ணியிருக்கிறேன். அவனும் கேட்டிருக்கான். ஏன்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழிச்சு சோகமாக இருந்தாலும் ஏசு அவுட்டு. புரியலையோ? ஏசு அவுட்டுன்னா என்ன அர்த்தம்? இவர் சோகமாக்கலையா? யார் சோகமாக்கலை? சோகமாக்கல. அதனால தான் கரெக்டாக இருந்தது. அந்த 7 மணினா 7 மணி அவ்வளவு கில்லடி இயேசு விசுவாசிக்கிறதுக்கு. புரியலையா? அதுக்கு கூட நம்முடைய ஆண்டவர் பதில் சொல்கிறார் பாருங்களேன். பைபிளில் சொல்லியிருக்கு, அதை அவனை அறிந்து அவனும் அவனுடைய வீட்டாரும் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம். எனக்கு பரலோகத்தில் தனி கிரீடம் கிடைக்கணும். ஏ வாப்பா, நீ என்னை நல்லா டெஸ்ட் பண்ணுவேன். நீ அவனுக்கு சோகம் கிடைச்சதுக்கு நீ சந்தோஷப்படணும். அதை விட நீ என்னை சோதிக்கிறதுக்கே வந்திருக்க. எதுக்கு சொல்லுங்க? சோதிக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம்? இவர் தான் சொல்லி சோகமாச்சாங்கிறத கண்டுபிடிச்சது எத்தனை மணி? 7 மணி. பிரைஸ் தி லார்ட். சரி, 2வது கவனிங்க. தேவ சித்தத்தை கொலோசியர் 1:9 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. இதே நிமித்தம் நாங்கள் அதை கேள்வி கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். நல்லா கவனிங்க. அவருடைய சித்தத்தை நான் வேகமாக முடிக்கிறேன். நான் அவருடைய சித்தத்தை இங்கே தான் கவனிக்கணும். அதாவது நீங்கள் அதிகமாக பைபிள் வசனம் வாசிக்க வேண்டாம். வேகமாக நான் சொல்கிறேன். இது தெரியாத ஒரு பிரசங்கம் அல்ல. நீங்கள் 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்க வேண்டாயா? எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரையும் குறித்து ஒரு நான் தெரியாத பிரசங்கத்தை பண்ணலை. ஆனால் நம்ம மண்டையை உடைக்கிற காரியமும் இதுதான். அதாவது பொதுவாக எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். நமக்கு மேலே இருக்கிற பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷனுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா அவன் நம்மளை வச்சு விடுவான். யாரு? ஏன்னா அவன் கையில் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் தேவனுக்கு சித்தம். அது தேவனுக்கு நன்மையும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தேவ சித்தம், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதீங்க, இது தேவ சித்தமாக இருக்குது, பிள்ளைகள் பிதாக்களை நேசிக்கணும், இல்லை பல காரியங்கள் பைபிளில் இருக்குது. இப்போ இதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், வாட் இஸ் மை ஃபியூச்சர்? எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுங்க? என்னுடைய வருங்காலத்தில் நான் என்னமாக இருக்க வேண்டும்? வாட் இஸ் த பிளான் ஃபார் மீ? எனக்கு என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? இதுல தான் எல்லாருக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன். என்னது கன்ஃபியூஷன்? நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? அதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லா ஆவிக்குரிய விவேகத்தோடும், அப்படித்தானே இருக்குது, ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஞானத்தோடும். இந்த ஆவியினால்தான் தேவன் விவேகத்தோடும் ஞானத்தோடும், அதாவது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய, அது ஒரு காரியம். ஆனால் அவருடைய சித்தம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, அபிஷேகிக்கப்பட்டிருப்பீங்க, ஆவியில் நிரம்பியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை கண்டுபிடிக்கலாம், உங்கள் வாழ்நாள் முழுக்க குழப்பமாக தான் இருக்கும். எப்படி நான் சொல்லட்டுமா? புரிய வைக்கிறேன் பாருங்க. அதாவது திருநெல்வேலியிலிருந்து பஸ்ஸுகள் போகுது, பல ரூட்டில் போகுது, அப்படி தானே? தென்காசியிலேருந்து சொரண்டை வழியாக போகக்கூடியது இருக்குது, திருநெல்வேலி போகும், அப்புறம் கடையம் வழியாக போகும், நேராகவும் போகும், அப்படி தானே? நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது தென்காசி டு திருநெல்வேலி எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டானா என்ன நடக்கும்? அது பெரிய பிரச்சனை ஆயிரும். பஸ்ஸுக்காக காத்திருக்கவங்க என்னச்சுவாங்க?
ஏமாற்றப்படுவார்கள். அல்ல ரூட்டு தெரியாமல் வேற எங்கே போனாலும் அங்கே ஏற்கனவே 2 பஸ் நிற்கும். சரி அதை விட பஸ்ஸை விடுங்க, பஸ்ஸு கூட தப்பிச்சுக்கிட்டயா. ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்களேன், அந்த ரயில்வே ட்ராக்கில் அவங்க சரியாக அனுப்பணும், அப்படிதானே? அனுப்பும்போது ஒன்று போன பிறகு தான் அடுத்தது நிச்சயம் அனுப்பணும். இல்லை எல்லாத்தையும் ஒன்றா விட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? பெரிய குழப்படி ஆயிரும், விமானங்கள் மோதிக்கொள்ளும். அப்போ ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குது? நீங்கள் யோவேல் 2 படிச்சீங்கன்னாக்க அது தந்தர் வழியில் செல்லுமா. எசேக்கியேல் 1 படிச்சீங்கன்னாக்க அதாவது ஆவி இங்கே போகணும்னு இருக்குதோ அந்த இடத்துக்கு தான் அந்த ஜீவன்கள் போகுமா. என்னது? எசேக்கியேல் 1 படிச்சுன்னா ஜீவன்களை பற்றி இருக்கிறது, சக்கரத்தை பற்றி இருக்கிறது. பாஸ்டர் நீங்கள் பேசிடுவீங்க, எங்கள் மண்டையை என்ன செய்து நொறுங்குது. எங்களுக்கு சைக்கிள் வீலை பற்றி பேசுங்க, பைக்கு வீலை பற்றி பேசுங்க. ஜீவன்களை பற்றி இருக்குது, சக்கரத்தை பற்றி இருக்குது. அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது அந்த ஒரு வசனத்தை பாசியா. அவைகள் ஒவ்வொன்றும் தந்தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும், தந்தன் திசை, தந்தன் ஆவி போக வேண்டும்ங்கிற இடத்துக்கு தான் அது போகும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ அந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கீப்பர் இருப்பார். அவர் என்ன சொல்வார்? இப்போ இத்தனை மணிக்கு அங்கே போனோம், இத்தனை மணிக்கு அங்கே போனோம். நான் சொல்லுது சரிதானா ஐயா? ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க, அங்கே வேலைக்கு ஆட்கள்லாம் வருவாங்க. வந்த உடனே அந்த ஒரு காடா என்னமோ சொல்கிறாங்க, நீ அங்கே போ, நீ இங்கே போ. இந்த கொத்தனார்களை நான் பார்த்துருக்கேன், இங்கே இருந்துட்டு நீ இங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து இங்கே வா. நான் தப்பாக சொல்லலை, நான் சொல்ல கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். 10 மணிக்கு தான் கொத்தனாரே வந்திருப்பார் நம்ம வீட்டு வேலைக்கு. புரியுதா உங்களுக்கு? இவருக்கு சம்பளம் முழு சம்பளம். இவர் 1 மணி நேரம் இங்கே ஒர்க் ஆர்டு கொடுப்பாரு. புரியலையோ? எங்கே வந்து இங்கேருந்து நீ அங்கே போ, இங்கே போ. இவர் மம்பட்டியை தொட்டாப்பில் செல்போன் கையில் இருக்கும், சம்பளம். புரியுதா? நீ அங்கே போ, நீ இங்கே வா, நீ இங்கே வந்துரு, வேலை இல்லட்டா இங்கே வந்துரு. நான் இப்போ மம்பட்டியை தொட்டாப்பில் இருக்கேன், வெட்டுக்கு. நீ பேச காரியம் அந்த மாதிரி அவரவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற வழியை கண்டுபிடிக்கலாம். அது பெரிய பிரச்சனை ஆயிரும், பெரிய குழப்படி ஆயிரும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ வழிகளெல்லாம் மாற்றி விட்ருக்காங்க. ஆரியங்கா போய் கல்லூரி போய் இங்கே வர வேண்டியிருக்கு. இல்லை நான் இப்படி தான் போவேன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு போயிட முடியாது. அப்போ வழி இருக்குது, எல்லாருக்கும் என்ன இருக்குது? நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் தெரியாத பிரச்சனை ஒரு இன்னும் நான் உங்களுக்கு மோசையை பற்றி பேசுகிறேன். தெரியாததில்லை. இப்போ மோசே தப்பிச்சுட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான். இன்னும் நமக்கு தான் என்ன செய்ய மாட்டேங்குது. இப்போ மோசை வந்து அந்த 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 ஓரை பர்வதத்தில் அந்த முச்செடி தீ பிடிக்குது. முச்செடி தீ ஒன்றும் இல்லாமல் தீ பிடிக்குது, அதிசயம் தானேயா? ஒருத்தன் பீடி பற்ற வச்சுட்டு போட்டிருக்கணும், அப்போ தீ பிடிக்கும். அப்படில விஸ்வாசி சிலர் வருவாங்க, உங்களை பற்றி சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக மனம் திரும்பிடுவீங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மூச்சு திணறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா போன உடனே 2 இழுத்தா தான் நிச்சயம். அப்படி ஆள் எதுவும் இங்கே வந்து தொலைச்சிடாதீங்க. ஞானஸ்நானம் எடுத்தாலும் கணக்கில் சேராது. புரியுதா? இப்போ தானா தீப்பிடிக்கு, தானா தீப்பிடிக்கு. இந்த அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன். அப்படியும் தீ பிடிச்சா அது என்ன செய்யணும்? கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன ஆகணும்? ஆனால் இது சாம்பலும் ஆக மாட்டேங்க. என்னது? நம்மளும் ஒரு நான்லாம் எனக்கு பேர் முச்செடின்னு தான் வச்சுருக்கேன். முச்செடின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்க நம்மலாம் செத்துருக்கணும். எனக்கெல்லாம் நினச்சி பார்த்தா உயிரோடு இருக்கிறதே அதிசயமாக தான் இருக்குது. 2 முறை ஆஸ்பத்திரி போயிருக்கேன். சிலருங்களாம் சரீரம் படத்தை பாட பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு வேதனையாக இருக்கும் எனக்கு. சரீரத்தில் அவ்வளவு சோறு போகிறோம். அப்போ நம்ம எல்லோரும் நினைக்காங்கன்னா அவன் செத்துருக்கணுமே, ஆனால் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அதான் அதிசயம். கவனிக்கிங்களா? பேசுறது புரிகிறதா? இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். நிறைய பேர் நீங்கள் நான் செத்துருக்கெல்லாம் செய்யணும், எனக்கு பெட்டிலாம் செய்யிட்டாங்களே, ஆனால் நம்ம உயிரோடு இருக்கோம். அப்படி தானே? பிரைஸ் லார்ட். நான் சொல்லுவேன் எல்லோரும் அப்படித்தான். ஐயா என்னய்யா? செத்துருக்கணும், அடக்கம் வந்துருமோ, பெட்டிக்குள்ளே போண்டி இருக்குமோ, ஆனால் நம்ம எல்லோரும் இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு மோசே நிற்கிறான். மோசே நின்னோடனே அங்கேருந்து கத்தர் போய், இது அடுத்த அதிசயம். முச்செடி தீப்பிடிக்கிறது ஒரு பெரிய அதிசயம். தீப்பிடிக்கிறத போனா மோசேன்னு இதில் பெரிய அநியாயமாக இருக்குது. எது?
செல்போனை திறந்து பேசுறீங்க, உங்களை பார்த்து டேனியல் டேனியல் அப்படின்னு கூப்பிட்டா எப்படியா இருக்கும்? கலங்கிட மாட்டீங்க? கூப்பிடும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா நிச்சயம் கூப்பிடும். ஏன்னா அவ்வளவு டெக்னாலஜி கூடி போச்சு. இப்போ பாருங்கள், மோசேன்னு கூப்பிட்டோன்னே இவனுக்கு பெரிய மண்டடி ஆகிப்போச்சு. இப்படிதான் கயத்தை ஸ்டெப்பாக நம்மளை இழுக்கிறாரு. பேர் சொல்லி பேர் சொல்லி கொடுத்தாரு. சரி ரைட்டு, இருக்கிற இடம் பாதரை செருப்பை கழட்டி போடு. இன்னும் வேகமாக சொல்கிறேன், நான் முடிய போகுது. செருப்பை கழட்டி போட்டாச்சு. இப்போ சொல்கிறாரு, நான் இஸ்ரேல் ஜனங்கள் படுத்த கஷ்டத்தெல்லாம் கண்டேன். சரி ஐயா, சரிதான், அப்படி தானே, கஷ்டத்தெல்லாம் கண்டேன். இப்போ நான் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடுதேன் அப்படிங்காரு. நீ தான் எங்கே போனோம்? பார்வோன்கிட்ட போனேன். இப்போ என்ன பிரச்சனை கேட்டால், பார்வோனுக்கு பயன்தான் இவங்க ஓடி இருக்கிறான். அதனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லி நீ தான் ஊழியத்துக்கு லாயக்கான ஆட்கள். இவன் என்னெல்லாமோ எக்ஸ்கியூஸ் கொடுறான், சாக்கு போக்கு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ பார்வோனுக்கு பயப்படாத, உன்னை கொல்ல நினச்சான், அத்தனை பேரும் செத்துட்டான் அப்படிங்கார். இது நீங்கள் யாத்ராமத்தில் இருக்குது, வாசிக்க வேண்டாம், என் நேரம் இல்லை. உன்னை கொல்ல நினச்ச அவ்வளவு சேர்த்துட்டாங்க. அதனால் தைரியம். ரெண்டாவது, இவனுக்கு இந்த ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கு, இது நான் தெரியாத பேசலை ஏற்கனவே, ஊழிய அதாவது நீ தான் நான் தெரிந்தெடுத்த மனுஷன் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவன் பல டெஸ்ட் கேட்குறான். இப்போ முச்செடியை போச்சு, தீப்பிடிச்சது போச்சு, இப்போ மாட்டி நிற்கிறது யாரு? அப்படிதானே? பாருங்க, இப்போ இவன் கேட்குறான். ஒவ்வொரு கேள்விக்கும் யார் பதில் சொல்கிறான்? கர்த்தர் பதில் சொல்கிறார். திக்குவாயு மந்தனாவு ஆரோன் இருக்கிறான், தண்ணி தூக்கி அதை அப்போ கையை போட்டால் குஷ்டம், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அவன் ஊழியத்தை உறுதிப்படுத்தி கையில் ஒரு கோலையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். ஒரு அழிலியா சொல்லுங்கள், இந்த கோலால் நீ அற்புதம் செய்வான்ட்டார். எந்த மோசையை வேண்டான்னு சொன்னாங்களோ அவன் தான் பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டான். நான் இதுதான் நீங்கள் பைபிளில் என்ன இருக்குதுன்னு கேட்டாக்க, அதாவது பேதுருவை கர்த்தர் அழைக்கும் போதும் அப்படித்தான், பவுலை கர்த்தர் அழைக்கும் போதும் என்ன செய்ய, நான் எதுக்காக சொல்லுன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சித்தம், ஞானஸ்நானம் எடுக்கிறது தேவ சித்தம், அபிஷேகம் பெற்று தேவ சித்தம். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வழி வைத்திருக்கிறார். இதை நீங்கள் கண்டுபிடிக்கலனா உங்கள் வாழ்நாள் குழப்பம் தீராது. பைபிள் அடிப்படையில் சொல்கிறேன். இந்த யோனாவால் சும்மா இருக்க ஆளுக்கு போய் பிரச்சனை எழுதிட்டு தான் பாருங்க. இவன் போக வேண்டியது எங்க? நினிவே. இப்போ எங்கே போகிறான்? தர்சீசுக்கு போகிறான். இப்போ நினிவே மக்கள் மேலுள்ள அன்பினால் இப்போ கர்த்தர் கடலில் புயலை உண்டாக்கி, கப்பலும் மூழ்கி, சாமான்களும் போய், இவன் வேற அடித்தட்டில் போய் படுத்துங்குதான். புரியலையா உங்களுக்கு? எந்திரிச்சு ஜெபம் பண்ணு. என்னெல்லாம் அவன் செய்து பார்க்காங்க, நடக்க மாட்டாங்க. கடையில் அவன் சொல்லிட்டான், என்னால் தான் இது வந்திருக்கான். அவனுக்கு அந்த அறிவாயில் இருக்கு பாருங்களேன். நமக்கு அந்த அறிவு இல்லையே. இந்த வெள்ளம் யாரால வந்தது நம்மளால சொல்ல முடியுதா? நம்ம சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை காரணம் யாரு, கொஞ்சம் செய்தி முடிய போகுது, பிரச்சனை, நம்ம வாயை மூடிட்டு சும்மா இருந்தால் அந்த அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்ல மாட்டான், ஒரு நாளும் சொல்ல மாட்டான். கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் அவன். ஏன்னா சொல்லுது உங்களுக்கு புரியுதா? நான்லாம் என் தப்பை ஒத்துக்கிடுவேங்க. தப்பை ஒத்துக்கிட பழகலையா, உங்களை பெட்டிகளுக்கு வச்சாலும் புத்தி வர சின்ன யாரால வந்துச்சு? தூண்டி விட்டது யாரு? உண்மைதானே? இது காரணம் யாரு? அதாவது ஒவ்வொரு தவறுக்கு பின்னால் யோசுவாவுடைய தோல்விக்கு ஒரு எவன் காரணம்? ஒரு ஆகான் காரணம். ஆதியாகமம் 3 பார்த்தீங்கன்னாக்கா ஜட்மெண்ட் பண்ணால் ஒருத்தனும் ஒத்துக்கிட மாட்டேன்ட்டான். நீர் கொடுத்தன்னு சொன்னால் கர்த்தர் எல்லாருக்கும் போட்டு தள்ளிவிட்டார். அவர்கிட்ட தப்ப முடியாது ஐயா. தவறுகளை ஒத்துக்கொள்ளணும். நான் பேசுனதுனால தான் தப்பு நடந்துச்சு, நான் செய்ததுனால தான். ஒத்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஒத்துக்கிட மாட்டோம். நம்ம எப்படி தான் ரட்சிக்கப்பட்டோமோ நமக்கு என்ன செய்யலை. நான் சொல்லுறது பேசுனதை ஒத்துக்கிடணும். நான் சொல்லுறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ரூட் என்ன இருக்கும்? இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உங்களை குறை சொல்ல நினைக்காதீங்க. அதாவது கிச்சனில் வேலை பார்க்குறது யாராக இருப்பாங்க? பெண்கள் தான் இருப்பாங்க. உப்பு நிறைய போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் உப்பு யார் போட்டிருப்பா?
உப்புக்கு பதிலாக சீனி அள்ளி போட்டான்னா அது ஒத்துக்கிட்டா பிரச்சனை. ஏன்னா அங்கே தான் வாக்கு கொடுத்துருக்காங்க, வாழ்விலும் தாழ்விலும் உப்பை போட்டாலும் சீனியை போட்டாலும். அப்படித்தானே அர்த்தம்? உப்புக்கு பதிலாக சீனியை போட்டாலும் சீனிக்கு பதிலாக உப்பை போட்டாலும், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும். நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? புரியுதா புரியலையா? ஆமாம், உப்புக்கு பதிலாக எதை போட்டேயா? சீனியை போட்டேன். இனிமேல் அதை என்ன செய்ய? அப்படி தான் ஒத்துக்கிடணுமே ஒழிய காரணங்களை சொல்லவே. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? குடும்பத்தில் பிரச்சனை தீரணுன்னா மூன்றாவது ஆட்கள் நம்ம வீட்டில் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்களே பேசி என்ன செய்யணும்? அதுக்கு மெனாக்கட்டு பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்க, ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் அடிக்க. நான் எங்கேயாலும் கூட்டத்துக்கு போய் உட்காந்து போயிட்டு அங்கே ஃபோன் வரும். அப்போ சொல்லுவேன், நான் எங்கே நிற்கேன்னு தெரியுமா? நான் செய்தி கொடுக்க போனோம். இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க முடியுமா ஐயா? ஆமாம், சிலர்கிட்ட நான் சிரிச்சே பேசுவேன். புரியுதா உங்களுக்கு? ஒத்துக்கொள்ளணும். யோனா ஒத்துக்கிட மாட்டேன்ட்டான். கடைசியில் அவன் ஒத்துக்கிட்டான். இது என்னால் தான் இது வந்துச்சு. அவங்களும் அவனை வச்சு எப்படியாலும் சமாளிச்சுக்கு வாங்கின டிக்கெட்டுக்கு கொண்டு எங்கே சேர்த்தணும்னு பார்க்கான். வாங்கின டிக்கெட்டுக்கு எங்கே கொண்டு சேர்த்தணும், எங்கே கொண்டு சேர்த்தணும் பார்க்கான. அதெல்லாம் அவன் காப்பான்ல. டிடியா அது என்ன யார் செக்கிங்கிறா இடையில வந்து இந்த ஆள் எங்கே போனான்? சாலப்பூரில் இறங்க வேண்டிய ஆளை காணுமே. அவங்க சேர்த்துடலான்னு பார்க்காங்க. ஆனால் இவனுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் தண்ணிக்குள்ள தூக்கி போட சொல்லலாம். வேற என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட முடியாது. அதனால் எப்படியாலும் கொண்டு போய் சேர்த்துடலான்னு பார்த்தான். இனிமே அழியட்டுன்னுட்டு. நான் சொல்கிறேன், நீ குழப்பம் உன்னோட விடாது, உன் குடும்பத்தையும் பிடிக்கும், நீ போகிற இடத்துல அத்தனையும் பிடிக்கும். விடமாட்டார் கர்த்தர். இந்த போலீஸ் பாருங்களேன், ஒரு காவல்துறை எடுத்துக்கோங்களேன். ஒரு திருடன் ஒருத்தன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவனால் ட்ரெயினையும் நிறுத்தணும், வர்ற ஆட்களெல்லாம் என்ன செய்யணும்? செக் பண்ணணும். செக் பண்ணால் இவன் கையில் டிக்கெட் இருக்காது, இவன் திருடனாக இருப்பான். சரியா தப்பா? அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், சர்ச்சுக்குள்ளே வம்பு பண்ணிட்டு வந்துட்டிங்களா, சர்ச்சு உங்களுக்கு அடைக்கலாம் கிடையாது. நீ உங்களை வெளியே அனுப்புனா தான் சரியாகும். நான் பேசுறது புரியலையா? அங்கே சண்டை போட்டு இங்கே கலாட்டா பண்ணி விட்டு அங்கே எங்களுடைய கடன் வாங்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு வந்தோடனே பாஸ்டர் டேனியல் காப்பாற்றுவார்னு நினைக்காதீங்க. அப்படி பிடிச்சி கையில் கொடுத்துரும். அதனால் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவ சித்தம். அபிஷேகப்பட்டிருக்கீங்க, தேவ சித்தம். ஞானசனம் எடுத்தது தேவ சித்தம், படிக்கிறதுலாம் தேவ சித்தம். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கென்று தனி ட்ராக் கர்த்தர் வைத்திருக்கிறார். பல ட்ராக் இருக்குது. அப்படி தானே? ஒரே இடத்துக்கு ட்ரெயின் போகாது, பல இடங்களுக்கு ட்ராக் இருக்குது. இது நீ கண்டுபிடிக்கலை, கண்டிப்பாக உன் இடத்துல ஒரு ஆள் உட்காந்துருப்பாப்புல. பெரிய பை இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம்.